ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலில். இன்றைக்கி ஜீரோ காஸ்ட் ஆர்கனைசர் தான்ப்பா பார்க்க போகிறோம். கடையில் வாங்க போனீங்கன்னா ரூ. 300 400 காசு செலவு பண்ணி வாங்கணும். வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பொருளை வச்சு நம்ம எப்படிலாம் நம்ம வீட்டுக்கு ஆர்கனைசர் ரெடி பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த பேக் பாருங்கள், நல்லா குவாலிட்டியாக இருக்குது. லைட்டாக ஆனால் சைடில் கிழிஞ்சிருக்கு. அதை நம்ம ஊசி நூல் வச்சு கூட கையாலேயே நம்ம தச்சிடலாம். இது ஒரு ஆர்கனைசராக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஒரு வளையல் எடுத்திருக்கேன். வளையல் வச்சு மார்க்கர் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம குறிச்சிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹோல் உங்களுக்கு பெருசாக வேணாலும் பெருசாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வரைஞ்ச அளவுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். ரேஷன் அரிசியில் 8 பங்கு அரிசி 1 பங்கு உளுந்து ரேஷியோவில் இட்லி நல்லா பொசு பொசுன்னு வெள்ளையாக எப்படி செய்யறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். டேபிள் ஃபேன் வேஸ்ட்டானால் தூக்கி போடாத, அதோட கவரை யூஸ் பண்ணி 10 ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோ போட்டிருக்கப்பா. அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க, கட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஹோல் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணாலுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஜவுளி போட்டோன்னா பெரிய பேக்கில் ஜவுளி வச்சு தருவாங்க. அந்த பெரிய பேக்கை வேஸ்ட்டாக தூக்கி போடாத நம்ம எப்படியெல்லாம் ரீயூஸ் பண்ணலான்னு வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க, வலையில் கம் வச்சு ஒட்டிடலாம். பாருங்கள், வலையில் சுற்றி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா காயணும். கரெக்டாக அந்த ஹோலில் வளையல் வச்சு தான் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணோம். அதனால் அந்த வளையலுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒட்டினீங்கன்னா. இல்லைன்னா அந்த கார்னர்லாம் பிரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஹோல் வந்து பெருசாகிடும். அதுக்காக தான் இந்த வளையல் ஒட்டுறது. பார்க்கவும் நல்லா அழகாக நீட்டாக இருக்கும். நல்லா கோல்டு கவரிங் வளையல்லாம் ஒட்டினீங்கன்னா இன்னும் பார்க்க நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வாங்க, இது ஒரு கேரி பேக் ஆர்கனைசர் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கிழிஞ்ச பகுதியை கை வச்சே நம்ம தச்சிடலாம். சின்ன அளவு தான் கிழிஞ்சிருக்கு. அதுக்காக இந்த பேக்கே நம்ம தூக்கி போடாத எப்படி ரீயூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கிச்சன் டோரில் தான் நான் மாட்டியிருக்கேன். எஸ் ஹூக் போட்டு இந்த மாதிரி மாட்டிட்டிங்கன்னா பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும். கேரி பேக்கு வெளியில் தெரியாத எவ்வளோ உள்ளுக்கு அழகாக வச்சுருக்கோம் பாருங்கள். கேரி பேக் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தேவையான போது நம்ம எடுத்துக்கலாம். பார்க்கவும் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க, என்னன்னு பார்க்கலாம். கடப்பாக்கல்லில் பாத்திரம் வளர்க்குற தொட்டி வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோப்பு ஸ்டாண்டெல்லாம் வைக்கிறதுக்காக நம்ம ஆன்லைனில் ஸ்டாண்டு வாங்கினோன்னா ரூ. 200 300 வரைக்குமே ஆன்லைனில் விற்கிது. அந்த மாதிரி அதிக காசு போட்டு வைக்காத வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். நம்ம வீடு கட்டும்போது யூஸ் பண்ணுற டைல்ஸ் தான் கட் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக இருக்கிற இந்த ஒரு பீஸை தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். பைப்புக்கு கீழேயே வச்சிங்கன்னா தண்ணி படும். பாத்திரம் வளர்க்கும் போதெல்லாம் தண்ணி பட்டு சோப்பு கரையுங்கிறவங்க இந்த மாதிரி சைட்லேயும் வச்சுக்கலாம். எந்த சைடு உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ அந்த சைடில் இந்த செல்ஃபை நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், சோப்பு விம் லிக்யூடு எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓரமாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு போய் நீங்கள் ஆன்லைனில் சோப்பு ஸ்டாண்டுன்னு வாங்கினீங்கன்னா ரொம்ப அதிக ரேட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சின்ன சின்ன கண்ணாடி பவுல்லாம் கூட இந்த மாதிரி சைடில் நீங்கள் விலைக்கு கவுத்து வச்சுக்கலாம். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செல்ஃப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். கீழே மட்டும்தான் நம்மளால பாக்ஸ் அடிக்க முடியும். மேல் பிளேஸ் வந்து வேஸ்ட்டாக இருக்குது. அதை எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் பசங்களோட ரைட்டிங் டெஸ்க்கு. அது வேஸ்ட்டாக இருக்கிறதுனால இதை ஒரு ஆர்கனைசராக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இவ்வளோ பெரிய செல்ஃபில் இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டாக இருக்கிற செல்ஃபை நீங்கள் நடுவில் கொடுத்துட்டிங்கன்னா கீழேயும் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம், மேலேயும் வச்சுக்கலாம். பிளேஸ் சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும் உங்களுக்கு. பசங்களோட ரைட்டிங் டெஸ்க்கு உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி கிச்சனுக்கு கூட நீங்கள் ஆர்கனைசராக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பெரிய பசங்களாம் இந்த டெஸ்க்கு அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. வேஸ்ட்டாக தான் இருக்கும். அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாத நம்ம கிச்சனுக்கு எவ்வளோ ஆர்கனைசர் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த ஐடியாவில் எந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து டிப்ஸ் இல்லைப்பா, நாங்கள் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினோம். அதோட ரிவ்யூ தான் போடுறேன். ஷோகேஸ் எங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் பொம்மைலாம் வாங்கி வைக்கலான்னு எங்கள் பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டா. அதுவும் இந்த பொம்மை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா. ஒரு 6 மந்த் இருக்கும். அப்போலேருந்து இந்த பொம்மை வாங்கணும்னா சரின்னு ஆர்டர் போட்டு வாங்கினோம். நல்லா ஒர்த்தபிளாக சூப்பராக இருந்தது. காசுக்கு தகுந்த மாதிரியே நல்லா அழகாக இருந்தது. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
பேக்கேஜ்லாம் நல்லா சூப்பரா குடுத்துருந்தாங்க. அந்த பபுள் சீட் போட்டு ஒரு பொம்மைக்குமே அந்த சீட் போட்டு நல்லா சூப்பரா பேக்கேஜ் இருந்தது. டேமேஜ்லாம் ஆகல. நல்லா நீட்டா இருந்தது. இந்த பொம்மையில ரொம்ப எங்க பாப்பாக்கு பிடிச்சதுன்னா, அந்த வழுக்க தலையும், கண்ணும் தான். இந்த பொம்மை என்ன சொல்லுதுன்னா, "தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதே" அந்த மாரி கருத்த சொல்ற மாரி இருந்தது. கலரும் செம்மையா சூப்பரா இருந்தது. பார்க்கவும் நல்லா அழகா இருந்தது. ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் ஒரு கிச்சன் டிப்ஸ் தான்ப்பா பார்க்க போறோம். ஆல்ரெடி நானு புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி வீடியோல இதுவுமே காட்டலாமே, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு தான் காட்டியிருக்கேன். புளிக்குழம்பு நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு காய் இல்லாத டைம்ல இந்த மாரி வப்போம். எங்க பாட்டிலாம் எப்படி வைப்பாங்கன்னா, முத்துன தேங்காய் இருந்ததுன்னா, அத சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டு புளிக்குழம்புல வப்பாங்க. சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டா இருக்கும். பாருங்க வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே வதக்கிட்டு, அந்த தேங்காவும் சின்ன சின்ன பீஸா போட்டு இந்த மாரி வதக்கிட்டு, எப்போதும் நீங்க புளிக்குழம்பு வைக்கிற மாரி புளிக்குழம்பு வச்சுக்கலாம். எந்த காயுமே இல்லாத டைம்ல இந்த மாரி தேங்காவ போட்டு கூட நம்ம புளிக்குழம்பு வைக்கலாம். புளிக்குழம்பு நம்ம வச்சு முடிச்சுட்டு இங்க பாருங்க, மேல அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாரி டைம்ல நம்ம நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, இந்த புளிக்குழம்பு மேல நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் நீங்க விட்டுட்டு ஆஃப் பண்ணீங்கன்னா, நல்லா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். ஃபைனலா நல்லெண்ணெய் ஊத்திட்டு ஆஃப் பண்ணுங்க. இந்த ஐடியாவுல எந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு கண்டிப்பா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.